A for ambulance, B for blood, C for capsule, D for danger, E for ECG, F for funeral. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்கறேன்னா இந்த வயசுல நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். எங்க எல்லாரும் ஸ்பெல்லிங் எழுதுங்க பார்க்கலாம். M B U L A N C E ambulance. எல்லாரும் எழுதிட்டீங்களா? இப்போ அடுத்த வார்த்தை எழுதுங்க. சார் இவர் உங்ககிட்ட என்னமா பேசணும்ங்களாமா? என்ன தெரியல. B L O O எதுக்கு ஒரு பணம் கொடுக்கறாரு? ஐ டோன்ட் நோ சார். எதுக்கு பணம் கொடுத்த? சொல்லுமா? சொல்லு. C I like your wife. P I like your wife. Then I will meet her in the river side. என்னடா சொன்ன? என்ன டீச்சர் புருஷனுக்கு இங்கிலீஷ் தெரியலையா இருக்கு? அப்படியே அப்ப இன்னொரு தடவை சொல்லு. I like your wife. Then I kill you. கிரிமினல்டா நீ ராஸ்கல். நீ உன்னை வெட்ட விட மாட்டேடா. ஏய் அடிக்காத அடிக்காத. ஐயா ஐயா அல்லைல குத்துறியா? குத்தாதப்பா. அப்பா வேண்டாப்பா. டீச்சர் மாமா வீட்டுக்காரரே அவர் என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? யோ என் பொண்டாட்டி இவனுக்கு பிடிச்சிருக்கா? ஆத்தங்கர பக்கம் வர சொல்றான். ஐயோ ரொம்ப தப்பாச்சே. சும்மா சொன்னாலும் பரவாயில்லையா? 100 ரூபாய் நோட்டை கொடுத்து சொல்றான். அது இன்னும் ரொம்ப தப்பாச்சே. நானா இருந்தா வெட்டியா இருப்பனே. வாங்க நாம இந்த ஊரை விட்டே போய்டுவோம். நமக்கு ஒத்து வராது. ஆரம்பத்துல இருந்து இத தாண்டி சொல்லிட்டு இருக்கேன். ஏய் சார் பாவ ஓல்ட் மேன் சார் ப்ளீஸ் ப்ளீஸ். சார் நீங்க தான் ரியல் ஜென்டில்மேன். உங்க மூஞ்சிக்காய் இவனை விட்டுட்டு போறேன். பாடி. தேங்க் யூ சார். டீச்சர் டாடா. டேய் என்ன? பா. ஐயோ இங்கிலீஷ் கத்து வந்து இருந்த தமிழும் போய் ஞாயிற்றுக்கிழமை மத்தியான டிவி நியூஸ்ல சொல்ற மாதிரி ஜாடியிலேயே பேசுற கருமோ என்னப்பா பண்ணுது? வயிற்று பரட்டுதா? அந்த அளவுக்கு அடிச்சிட்டானா? ஓடே வேற இடமே கிடைக்கலையா? பொம்பளைங்க எங்க போறாலும் அங்கதான் வருதுங்க. மானங்கிட்ட ஜென்மங்க. போங்கடி. டாக்டர் மத்தியானம் வீட்டுக்கு வந்தனுங்க நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. நீ வீட்டுக்கு வந்ததுக்காக நான் தூங்க கூடாதா? உன்னை எவன்டா வர சொன்னா முதல்ல? மூடி படுறா. இதுக்கு மட்டும் ஏன் அடப்பட்டு கிடக்குது? திறந்து விட்டுருவான். கொக்கர கொக்கர கோ சேவலே கொண்டடிச்சு மண்ணிலே கொண்டிருக்கு மண்பிலே அக்கறை காட்டினால் சேவலே. திறந்து விட்டீங்க? நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக அடுத்தவங்க சொந்தத்தை பறிக்கூடாதுரா. இது நான் சொல்ல சின்னத்துறை ஐயா சொன்னது. புறா கூட்டுல இருக்கிற புறாவெல்லாம் அவர் திறந்து விடலையா? அதே மாதிரிதான் நானும் திறந்து விடுறேன். என்ன ராத்திரியில கூத்து? அண்ணே நம்ம சின்னையா வீட்டுக்கு மாமனார வந்ததுல இருந்து இவர் லொல்லு தாங்க முடியலண்ணே. இதோ பாருங்க கோழி கொஞ்சம் திறந்து விட்டாரு, ஆட்டை அவுத்து விட்டாரு. ஏன்னு கேட்டாக்கா நாம சுதந்திரமா இருக்கிற மாதிரி அதுங்களும் சுதந்திரமா இருக்கணும்னு சொல்றாருங்க. ஓஹோ அதுகளுக்கெல்லாம் விடுதலை கொடுக்குறாரு. ஆமா.